வணக்கம். ஜெயங்கொண்டம் அருகே 100 நாள் வேலையில் கதண்டு கடித்து 20க்கும் மேற்பட்டோர் காயம். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. துரத்தி கடித்ததால் பரபரப்பு. எம்எல்ஏ நேரில் சென்று ஆறுதல். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தென்னவநல்லூர் கிராமத்தில் உள்ள கோலம் பாசன வாய்க்காலில் அப்பகுதி மக்கள் 100 நாள் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது வாய்க்காலின் ஓரமாக இருந்த மூங்கில் மரத்தில் அசைவு ஏற்பட்டு அதன் மூலம் அங்கிருந்த கதண்டுகள் கலைந்து 100 நாள் வேலை செய்து கொண்டிருந்த பொதுமக்களை துரத்தி கடித்தது. இதில் சிலர் தப்பி ஓடினர், பலர் மாட்டிக்கொண்டனர். மாட்டிக்கொண்டவர்களை மாறி துரத்தி கதண்டு கடித்தது. இதில் பெரும்பாலானவர்கள் முதியவர்களே. துளசி, அன்பரசி, வசந்தா, சரோஜா, மல்லிகா, விஜயா, தமயந்தி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதில் சிலர் அங்கேயே மயங்கினர். இது குறித்து அப்பகுதி மக்கள் 108 தகவல் தெரிவிக்கப்பட்டு 108 மூலம் கதண்டு கடித்த அனைவரும் சிகிச்சைக்காக ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். 15 பெண்கள் உட்பட 20 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 3 பேர் மேல் சிகிச்சைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விடாமல் துரத்தி கடித்த கதண்டால் பதறி ஓடிய பொதுமக்களால் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கதண்டு கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் நேரில் சென்று பார்த்து ஆறுதல் தெரிவித்தார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.